மதுரை மாநகராட்சியை ஒட்டியுள்ள ஒத்தக்கடை ஊராட்சி பகுதியின் மயானத்தில் குப்பைகளை கொட்டுகின்றனர். இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் வாழ்வாதாரத்திற்கு அவதிப்படுகின்றனர். ஒத்தக்கடை ஊராட்சியின் மயான பரிதாபங்களை இச்செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். பிளாஸ்டிக் ஒழிப்பு பெருகிக்கிட்டே வருது. மக்கள் வந்து போற இடம் கடைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. கல்வி பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. உலகில் வாழ்ந்து மறைந்த மனிதனின் உடலுக்கு மயானத்தில்தான் இறுதிச் சடங்குகள் நடைபெறுகிறது. பூஞ்சோலையாக இருக்க வேண்டிய மயானம் தற்போது குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. ஏன், எதற்கு, எப்படி, எங்கே என்கிற கேள்விக்கெல்லாம் இந்த செய்தி தொகுப்பு விடையளிக்கிறது. மதுரை மாநகராட்சியை ஒட்டியுள்ள ஒத்தக்கடை ஊராட்சி பகுதியில் தற்போது மக்கள் வாழ்வதற்கே சவாலாக மாறியுள்ளது. இந்த ஊராட்சியில் 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். குடிநீர், சாக்கடை போன்ற அடிப்படை வசதிகள் இருந்த போதும் குப்பை மேலாண்மையில் இந்த ஊராட்சி குறிப்பிடத்தக்க அளவில் பின்தங்கியுள்ளது என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாகும். இந்த பகுதியில் தினமும் வீடுகள், கடைகள், பொது இடங்கள் மூலம் டன் கணக்கில் குப்பைகள் உற்பத்தியாகின்றன. ஆனால் இந்த குப்பைகளை ஒழுங்குபடுத்தும் அல்லது மறுசுழற்சி செய்யும் எந்த ஒரு முறையானதும் இல்லாத காரணத்தால் இக்குப்பைகள் பொது இடங்களில், புறநகர் பகுதிகளில், தற்போது சமத்துவ மைதானத்தில் கூட கொட்டப்படுகின்றன. கடந்த 6 மாதங்களாக இதுபோன்று மயான பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். முதல்ல ஊராட்சி ஒத்தக்கடை ஊராட்சி தான் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஒத்தக்கடை ஊராட்சி கொட்டினதுனால ஏற்கனவே நாங்கள் பல போராட்டங்கள் பண்ணி இது பண்ணி குப்பையை அப்புறப்படுத்திட்டாங்க. அப்புறப்படுத்திட்டு ஒரு சொற்கோலகமாக ஆக்கி வச்சுருந்தாங்க. இப்போ மீண்டும் இந்த குப்பையை கொண்டு வந்து போட்டு ரொம்ப சுகாதார கேடாக்கியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இப்போ கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரொம்ப சுகாதார கேடு. இதை எப்படி தடுக்கிறதுனே எங்களாலேயே புரியலை. ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வெளியிலேருந்து வந்து ஒரு சுடாடிக்கே வர்றாங்க. அப்படியே மாஸ்கை போட்டுட்டு தான் வெளியேறிடுறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் கூட உட்கார மாட்டேங்கிறாங்க. ஒரு இறுதி சடங்குக்கு ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார மாட்டேங்கிறாங்க. அப்படியே போயிடுறாங்க. குப்பைகளில் உள்ள கழிவுகளை மாடுகள், ஆடுகள், நாய்கள் போன்ற விலங்குகள் விரும்பி உண்ணுவதால் மயானம் ஒரு மிருக படையினமாகவே மாறி உள்ளது. அதோடு இந்த இடத்தில் எப்போதும் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. எந்த அளவிற்கு சூழ்நிலை மோசமாகியுள்ளது என்பதற்கு மக்கள் மூக்கை பிடித்து கொண்டு செல்லும் சூழ்நிலை உருவாகி இருப்பதே சாட்சியாகும். குப்பை கொட்டுறதுனால சுகாதார கேடு, பொதுவாக வந்து நிலத்தடி நீர் மாசுபடுதல், சுகாதார கேடுகள், மற்ற இதர வியாதிகள், இந்த காய்ச்சல்லாம், இப்போ வர காய்ச்சல்லாம் இந்த மாதிரி சுகாதார கேடுகள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை போராடி நாங்கள் வந்து வேற ஒரு இடத்துல குப்பை கொட்டி வச்சுருந்தோம். மறுபடியும் இங்கே கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலே மயானங்கிற பகுதிங்கிறதுனால அந்த இதில் வந்து கடைசி கால கட்டத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை கூட ஒரு பொறுமையாக இருந்து அந்த காரியத்தை நாங்கள் என்னால் செய்ய முடியலை. துர்நாற்றம், இந்த மாதிரி கேடான இது இருக்கிறதுனால நாங்கள் இங்கே தொடர்ந்து இருக்க முடியல. இதுதான் இங்கே உள்ள நிலைமை. மேலும் தேங்கி நிற்கும் குப்பைகள் கொசு மற்றும் ஈ போன்ற உயிரினங்களை ஈர்த்து டெங்கு, வயிற்றுப்போக்கு, தோல் நோய்கள் போன்ற தொற்று நோய்களை பரப்புகின்றன. இதனால் மக்கள் உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். அது மட்டுமின்றி சமத்துவ மயானத்தில் நடக்கும் கட்டுமான பணிகளுக்கு தொழிலாளர்கள் வர மறுக்கின்றனர். இந்த இடத்தில் துர்நாற்றம் வீசுவதால் இறந்தவர்களின் உறவினர்கள் கூட உடலை அடக்கம் செய்துவிட்டு உடனடியாக புறப்படுகிறார்கள். ஒரு மனிதன் இறந்த பிறகு அமைதியான இறுதி சடங்கு செய்ய முடியவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 7 மாசமா வந்து நாங்கள் வந்து ஒருத்தர் வருவாங்க, வாந்தி எடுத்துட்டு திருப்பி ஓடிடுவாங்க. இவர் எடுத்தது வந்து அண்ணன் வந்து ஒருத்தவங்கள்ட்ட எடுத்து வேலை பார்த்து, எங்கள் அண்ணன் தான் அவர் வேலை பார்த்ததுனால இதனால நாங்கள் வந்து நோய் தான் அடைஞ்சு ஊசி தான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாத்திரோட நல்லா வச்சிருக்கேன். வேறு வழியில் நாங்கள் விட்டுட்டு போனால் அவர் வந்து இப்போ அவர் பேர் கட்டையர் ஆயிருக்காங்க. நாங்கள் 7 பேரும் நிற்காமல் வந்து பார்த்துக்கிருக்கேன் சார். சொல்கிறேன், இதை யாருமே கேட்கல சார். அவ்வளோ கொடூரமான செயல். சாப்பிட முடியல, டீ குடிக்க முடியல. அதுவும் 2வது வந்து புனம் வந்து அது வர்ற சகசந்தான், அது உள்ளதே, அது இருக்கிறதே வாசந்தேன். இந்த குப்பைனால வந்து சார் நோய் தான். நானும் டெய்லி ஊசி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னோடய உடம்பு நல்லா ஏற்கனவே இந்த வேலை தான் சாப்பிடணும், வேறு வேலையை பார்க்க முடியாது. அதனால் வந்து சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க. பார்த்தா பாருங்க, பார்க்கலாம் போங்க அப்படின்றாங்க. இந்த நிலையில் ஒத்தக்கடை ஊராட்சி நிர்வாகம் குப்பை மேலாண்மையில் அவசர கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமாகியுள்ளது. மெய்யான மறுசுழற்சி நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும். சுகாதார ஊழியர்கள் துறைமுகமாக வேலை செய்ய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு மாசு குறைக்கும் விழிப்புணர்வு பாடங்கள் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலே
ஒத்தக்கடை பகுதி மீண்டும் சுத்தம் மற்றும் நலமுடன் இருக்கும் நிலைக்கு செல்ல முடியும். மக்களின் குறைகளை நிர்வாகம் கேட்டுக்கொண்டு விரைந்து தீர்வு வழங்க வேண்டும். இது மக்கள் நலனுக்காக மட்டுமல்ல, நகரத்தின் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமையும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பாண்டியன். மயானத்தில் குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டது குறித்து ஒத்தக்கடை ஊராட்சி செயலாளர் சாதிக் பாஷாவிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டபொழுது, தற்காலிகமாக குப்பை கிடங்கு தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் வேறு எங்கும் இடங்கள் இல்லாத காரணத்தினால் மயானத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் வாரத்திற்கு ஒரு முறை குப்பைகள் அள்ளப்பட்டு மாநகராட்சிக்கு சொந்தமான வெள்ளைக்கல் குப்பை கிடங்கிற்கு எடுத்து செல்லப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் ஒத்தக்கடை பகுதிக்கு நிரந்தரமான ஒரு குப்பை கிடங்கு அமைக்க வேண்டும், அதுவும் பாதுகாப்பான முறையில் அமைக்க வேண்டியது என்பதுதான் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர்கள் பாண்டியன் மற்றும் ஹரிகிருஷ்ணன்.